தனுசு ராசி. தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு. குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கார். அதுவும் வக்கரமாக இருக்கும். கணவன் மனைவிகளும் கொஞ்சம் ஈகோ கிளாஷஸ், கொஞ்சம் வந்து பிடிவாதத்தை கடைபிடிக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதை மட்டும் விட்டு கொடுத்தீங்கன்னா எல்லாமே சிறப்பு தான். 2, 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள், பழைய சொத்துக்களை விற்று புது சொத்து வாங்கணும், பழைய வண்டி வாகனங்களை விற்றுட்டு புது வண்டி வாங்கணும் வாங்குற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும். 4ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள், ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயங்கள் ஆக்கப்பூர்வமாக நடக்கும். பட் இருந்தால் ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். 5, 12ஆம் அதிபதியான செவ்வாய் 2ல் வந்து உச்சமாக இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயம் ரொம்ப அபரிதமான வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செலவுகள் ஆகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. நிறைய அலைச்சல்கள், செலவுகளை கண்டிப்பாக கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திற்காக கொஞ்சம் அலைச்சல்கள், நாளைக்கு குடும்பத்துக்கு எதாவது வேணுங்கிறதுக்கான சேஃப்டி மெஷர்ஸும் கண்டிப்பாக பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ண வரும்போது அவர் வந்து 6ஆம் அதிபதி நிறைய பிரயாணங்கள், வேலையில் நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்களை கொடுத்துருவார். அதனால் கொஞ்சம் வந்து கடன் சம்மந்தமான விஷயமும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான புதன் 2ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களுக்காக மெனக்கடுவீங்க. ஸோ அதெல்லாமே அற்புதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து முதல் 2 நாட்கள் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தாலும் அதுக்கப்புறம் நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. 9ஆம் அதிபதியான சூரியன் 2ல் இருக்கும்போது கொஞ்சம் தந்தையுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிற ஒரு காலகட்டமாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வருமானங்கள், வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், நீங்கள் எதிர்பார்த்த வருமானங்கள் கண்டிப்பாக கைகூடி வர்றதுக்கான இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதியான புதன் வந்து 2ல் தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றுங்க, நல்ல லாபம் கிடைச்சாலும் புதன் இப்போ சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷன்ஸையும் கொடுக்குங்கிறதுல வந்து எந்தவித மாற்றமும் இல்லை. அதே மாதிரி 11ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 2ல் இருக்கும்போது நல்ல ஒரு ரொட்டேஷன்ஸ் கொடுக்கும், நல்ல லாபங்களை கொடுக்கும். பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் வந்து ஒரு மன உளைச்சலையோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ சின்ன விஷயங்களை கொடுக்கும். பட் எல்லாமே வந்து நீங்கள் கேப்பப் பண்ணி கொஞ்சம் டேலண்ட்டாக வந்து எல்லாமே ஓவர் கம் பண்ணி வந்துடுவீங்க. அதில் எந்த வித மாற்றமும் இல்லை.